அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, என் உயிரினும் மேலான அன்பு வாக்காளர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசின் பணிவான வணக்கங்கள். நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான வெற்றி கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பிலே தர்மபுரி சட்டமன்ற தொகுதிக்காக பாட்டாளி மக்கள் கட்சியின் வெற்றி வேட்பாளர் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவு அளித்து மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக் கொள்கின்றேன். இந்த தேர்தல் தமிழ்நாட்டின் விடுதலைக்காக நடைபெறுகின்ற தேர்தல். 5 ஆண்டு காலம் திமுக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இதில் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. பெண் பிள்ளைகளை கொலை செய்து, கற்பழித்து, கொலை செய்து கெடுத்து ஒரு கொடூரமான ஒரு சூழல் தமிழ்நாட்டில் இருக்கிறது. உங்கள் பிள்ளைகள், பேர பிள்ளைகளுக்கெல்லாம் கஞ்சா, காக்கைன், ஹெராயின் என்று போத மாத்திர, போத ஊசி, போத பவுடர் கொடுத்து அவங்க எல்லாம் அவருடைய வாழ்க்கையை நாசப்படுத்துகின்ற திமுக ஆட்சி அகற்ற வேண்டும். விவசாயிகள் எல்லாம் தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். நெசவாளர்கள் நலிந்து ஏழ்மையிலே வாடிக்கொண்டிருக்கின்ற நெசவாளர்கள் 1,30,00,000 பேருக்கு வேலை இல்லாமல் திண்டாட்டம் இருக்கிறது. அதுவும் தருமபுரி மாவட்டம் என்றால் இந்த மாவட்டத்தில் வளர்ச்சி அடைய வேண்டும். அதற்கு முனைவர் சௌமியா அவர்கள் உங்களுடைய வேட்பாளராக போட்டியிடுகின்றார்கள். கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே அவர் போட்டியிட்டார். ஆனால் சொற்ப வாக்குகள் வித்தியாசத்திலே அவர் வெற்றி பெற முடியவில்லை. அவரும் சொல்லுகிறார், நான் இந்த தருமபுரி மாவட்டத்தை எப்படியாவது முன்னேற்றுவேன், இந்த தொகுதி மட்டுமல்ல இந்த மாவட்டத்தை வளம் சேர்க்க நான் இங்கே மீண்டும் போட்டியிட வேண்டும் என்று சொன்ன காரணத்தால் தான் இங்கே போட்டியிடுகின்றார்கள். அதற்கு இன்னொன்னு, சௌமியா அன்புமணி அவர்கள் பெண் உரிமைக்காக ஐநா சபை வரைக்கும் சென்று அங்கே போராடி வெற்றி பெற்றவர். உங்களுடைய உரிமைகளை நிச்சயமாக விட்டுக் கொடுக்க மாட்டார். அவருக்கு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து உங்களுடைய சகோதரி சௌமியா அன்புமணியை நீங்கள் வெற்றி பெற வையுங்கள். இங்கே அவர் வெற்றி பெற்றவுடன் இங்க இருக்கின்ற தர்மபுரி மொரப்பூர் ரயில்வே திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும். சிப்காட் தொழிற்பேட்டை நடைமுறைப்படுத்தி உங்க பிள்ளைகளுக்கு எல்லாம் இங்கேயே வேலை கிடைக்கும். உங்க பிள்ளைங்க எங்கே பெங்களூரு, ஒரிசா, அப்புறம் இந்த கோயம்புத்தூர், கேரளாவில் போய் வேலை செய்ய தேவையில்லை. இங்கேயே தொழிற்சாலை கொண்டு வருவோம். அதற்கு உறுதி இந்த அன்புமணி ராமதாஸ் நானும் ஏத்துக்கிறேன். காரணம், என்னையும் நீங்க உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு பண்ணீங்க. அந்த நன்றி கடன் என் வாழ்நாள் முழுவதும் நான் வச்சிருக்கிறேன். உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன் நான். அதனாலதான் எனக்கு உங்களும் உங்கள் பிள்ளைகள் படிக்கணும், உங்க பிள்ளைகள் வேலைக்கு போகணும், சுயமரியாதையுடன் வாழ வேண்டும். இந்த பகுதியில் நிறைய திட்டங்கள் வர வேண்டும், நிறைய முன்னேற்றங்கள் நடக்க வேண்டும். அதற்கு நல்ல ஒரு வேட்பாளர் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றோம். ஒரு பெண் உரிமைகளுக்காக எங்க வேணாலும் போய் போராடி, அந்த போராடி இப்போ அவருக்கு சமீபத்தில் பெண்ணை கெடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணி கைது செய்தாங்க போலீஸ்ல. அந்த அளவுக்கு உறுதியானவர். அப்படிப்பட்ட நல்ல ஒரு வேட்பாளரை உங்களுக்கு கொடுத்திருக்கின்றோம். அவரை நீங்கள் வெற்றி பெற செய்யுங்கள். அவர் இங்கே வெற்றி பெற்றால் அடுத்த 2 வாரங்களில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். இன்னும் 2 வாரம் தான். 2 வாரத்தில் ஆட்சி மாற்றம் தமிழ்நாட்டில் வருது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வருவார். அது வரணும். இப்ப இருக்கிற முதலமைச்சருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியலம்மா. ஏதோ வராரு போறாரு, அவர் பொம்மையா வச்சிட்டு இருக்கிறாங்க. அவரை சுத்தி இருக்கிற அமைச்சர்கள்லாம் அவரை பேரை சொல்லி கொள்ளடிச்சிட்டு இருக்கிறாங்க. வேற எதுவும் இல்ல. பெண்கள் கற்பழிக்கிறாங்க. இன்னைக்கு நேற்று கூட பார்த்தா ஒரு 14 வயசு பெண் திருவண்ணாமலையில அங்க பிரம்மதேசம் ஒரு கிராமத்துல 14 வயசு குழந்தைய 8 பேர் போதையில நேற்று ராத்திரிமா, அதெல்லாம் உயிருக்கு போராடிட்டு இருக்கு மருத்துவமனையில். இதெல்லாம் தமிழ்நாட்டில் அன்றாடம் நடக்குது. இதெல்லாம் தடுத்து நிறுத்தணும்னா ஒரே வழி, ஸ்டாலின் ஆட்சியை தூக்கி எறியுங்க, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்குங்க. இங்க சௌமியா இங்க வெற்றி பெற நிச்சயமாக மாற்றம் வர வேண்டும். அந்த நம்பிக்கையோடு, உறுதியோடு இங்க நீங்கள் எல்லோரும் சேர்ந்து கட்சி, ஜாதி, மதம் எதுவும் பார்க்காதீங்க. நல்ல ஒரு வேட்பாளர், நேர்மையான வேட்பாளர், உங்களுக்காக உழைக்கின்ற சௌமியா அன்புமணி அவர்களை மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு எல்லோரையும் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன். வணக்கம்.